ஷேய் பிரம்மா பல்வரிசையில் இப்போ மானிட பிறவிக்கு மந்திரத்தில் ஏற்றுவார். நோய் இவ்வளோ நோய் இருக்குது, இவ்வளோ நோய் இருக்குன்னு. இப்போ பாடுறாப்ப இல்லை மானிட பேயலா ஒலே பாவம் வாயில்லாத ஜீவனுகளை அதுக்கு கொடுத்துருக்காரு. அதை அரவழைச்சி அதை உயிர் வாழறதுக்கு கொடுத்துருக்காரு. இவன் பேப்பரை விட்டு பாழாக்கிட்டான், பேப்பரை விட்டு அழிக்க விட்டுட்டான். பேப்பர் செம்மஞ்செம்மாக அழிச்ச பேக செம்மஞ்செம்மமாக அழித்து நாசம் பண்ணி இன்றைக்கி என்ன விட அப்படின்னு அரசியல்வாதியை அப்படியே கொடைய விடுவார். பலாயிரம் கோடி உள்ளவனை கொடைய விடுவார். புரியுதா? நீதிமன்றத்தில் ஜட்ஜி கோட்டார் வீட்டில் இருக்கீங்களப்பா ஆணும் பண்ணு அந்த மூளையை அப்படியே திருப்புவார். கடவுளால் தான் முடியும், நீதிமானால் தான் முடியும், வேறு யாரால முடியாது. நீதிமானாக உட்காந்துட்டாரு. எல்லா சிக்கல் வரும், எல்லா சிக்கல் ஓடும். கேட்கலையா கூடுதலாக வரும். நீதிமன்றம் கோர்ட்டு அலற விடுவோம்னாரா, எல்லாம் இப்போ அலற விடுவார். இப்போ சனனை ஓட்டு போடுதானா அவனே திருப்பி நீதிபதி ஜட்ஜை கோர்ட்டாரை பூரா கேள்வி வரும். கேட்பான், என்னடா எங்களை இப்படி பண்ணுதாங்க, என்னடா இப்படி செய்தாங்க, இப்போ அரசியல்வாதி இப்படி செய்தான், கூத்தடிக்கான் கும்மாளம் அடிக்கான், இதெல்லாம் ஏன் நீதிமன்றத்தில் கேட்கலையாங்கிறது சர்ச்சி கோட்டார் வீட்டில் இருந்தே கேட்பான். வீட்டில் வந்து கூட கேட்பான். மானிடப்பே எல்லாம் மானிடப்பே தான். ஆணும் பெண்ணும் ஜனம் ஓட்டு போடுதானா அவனே கேட்பான். என்ன நீதி? கடவுள் உட்கார்ந்துருக்காரு. கடவுள் நீதியை கேட்காரு, நீதியை சொல்லுதாரு, நீதிக்கு கணக்கு போடுதாரு. நியாயத்தை போட்டோன்னா உள்ளத்துக்கு போட்டோன்னு போடுதாருன்னு அப்படின்னு. அப்போ தான் இந்த விட இது போட்ட கணக்கு எப்போ வருதோ அந்த கணக்கு எடுப்பாங்க. இப்போ லேசு மேவோட்டமாக அமைக்க வச்சுருக்கான் அரசியல்வாதி, நீ அமைக்க விடா அப்படின்ட்டு இருக்காரு. கணக்கு போட்ட கணக்கு விட மாட்டார். முக்கால் சாத்தியம் மானிட பிறவிக்கு ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னு பல்வரிசையில் ஏற்றிருக்கு. நோய் இருக்குப்பா. சர்ச்சி கோட்டார் ஒவ்வொருத்தனையும் செக் பண்ணு. விஷவாயுவில் பல்வரிசையில் நிறையா இருக்குது. ஆடு மாடு கோழி பறவைகளை கரைச்சி தின்னான்ல, இப்போ பிடிப்பார். புரியுதா? அப்போ நோய் இருக்குன்னா செக் பண்ண உள்ள தீதி எழுதிடுவாங்க. பலாயிரம் கோடியை பூரா 2ஆம் நம்பர் பார்க்குறவங்களா ஜைன்னு போகிறான். அப்படியே கடலுக்குள்ளே கொண்டு போய் ஏற்றிடுவார். புரியுதா? இடம் வீடு வாசல் அப்படியே தான் கிடக்கும். அதையும் பார்த்துக்கோங்கடா. கடலுக்குள்ளே போய் மாளிகை கட்டுங்கடா. கடலுக்கு கப்பலில் போய் வீடை கட்டலாமா பிளாட் அடிக்கலாமான்னு கடலுக்குள்ளே போய் மானிட பிறவி அடிச்சு பாடுறா பார்ப்போம். முக்கால் சத்தியம் அலையில் அந்த அலை அடிக்கிற அலையில் நச்சிரும். மூலம் இருக்காடா அவங்களுக்கு. முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுடா. அப்புறமா